மித்ரா எனப்படும் மலேசிய இந்தியர் உருமாற்றப் பிரிவுக்கு சீரான தலைமைத்துவம் இல்லாத காரணத்தினால்தான் அது தொடர்ந்து தோல்வி கண்டு வந்துள்ளது என்று அதன் தலைவர் பிரபாகரன் மக்களவையில் தெரிவித்தார். மித்ராவின் தலைமைத்துவம் அடிக்கடி மாறியதால் இந்திய சமூகத்தை கைதூக்கி விடுவதற்கான நீண்டகால முயற்சிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மித்ரா மற்றும் அதற்கு முன்பு செயல்பட்டு வந்த செடிக் ஆகிய அமைப்புகளின் தலைமைத்துவம் அடிக்கடி மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் தலைமை இயக்குனர்கள் மாற்றப்பட்டனர். தலைமைத்துவங்களும் மாறின. அத்தகைய மாற்றங்கள் நடைபெறும் போது மித்ராவின் கொள்கைகளும் மாறின. ஓராண்டில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் இருக்கும். அடுத்த ஆண்டில் புதிய தலைவர் வரும்போது அத்திட்டம் காணாமல் போய்விடும். அதனால்தான் உண்மையான உருமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று பக்காத்தான் ஹரப்பானின் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் தெரிவித்தார். ஜனா விவாவா ஊழல் விவகாரம் தொடர்பில் தம் மீது சுமத்தப்பட்டுள்ள 7 குற்றச்சாட்டுகளை கைவிடக் கோரி அரசு தரப்பிடம் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் விண்ணப்பம் செய்துள்ளார். முகைதீனின் கடிதம் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு கடந்த வாரம் கிடைத்துவிட்டது என்றும் அது பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் டத்தோ வான் லாடின் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நேற்றைய விசாரணையின் போது உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டியிடம் அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த விசாரணை அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்தார். முகிதீனை டத்தோ அமீர் ஹம்சா அர்ஷாட் மற்றும் ரோஸ்லி டஹ்லான் ஆகிய வழக்கறிஞர்கள் பிரதிநிதித்தனர். ஜனா விவாவா திட்டம் தொடர்பில் புகாரி ஈக்விட்டி, நெப்தூரிஸ், மாம்ஃபோர் ஆகிய நிறுவனங்களிடமிருந்தும் டத்தோ அஸ்மான் யூசுப் என்பவரிடமிருந்தும் பசாத்து கட்சிக்காக 23 கோடியே 25 லட்சம் வெள்ளி லஞ்சம் கேட்டதாக முகிதீன் மீது 4 அதிகார துஷ்பிரயோக குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. பசாத்து கட்சியின் தலைவருமான முகைதீன் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதிக்கும் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கும் இடையில் புத்ராஜயாவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் அக்குற்றங்களை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அக்காலகட்டத்தில் அவர் பிரதமராக பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. லிம் குவான் எங் மீதான லஞ்ச ஊழல் வழக்கில் பிரதான அரசு தரப்பு சாட்சி ஒருவரை 10 பேர் கொண்ட கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்கியுள்ளது. பட்டாலிங் ஜெயாவில் உள்ள அவருடைய இல்லத்தில் நேற்று இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த நபர்கள் அவரை தாக்கியுள்ளனர். அத்தாக்குதலில் அவரின் முகத்திலும் கைகளிலும் காயங்கள் ஏற்பட்டன. வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்பாக அங்கிருந்த 2 பாதுகாவலர்களை அவர்கள் கட்டி போட்டுள்ளதாக அறியப்படுகிறது. சாட்சி தாக்கப்பட்ட சம்பவத்தை பட்டாலிங் ஜெயா போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் ஷாருல் நிசாம் ஜஃபார் நேற்று உறுதிப்படுத்தினார். ஆனால் சாட்சியை மிரட்டும் நோக்கத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் மாறாக அது திட்டமிடப்பட்ட கொள்ளை சம்பவம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். வீட்டில் இருந்த விலை மதிப்புமிக்க பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு அருகில் உள்ள காட்டு பகுதிக்குள் அவர்கள் தப்பிச் சென்றதாக அவர் கூறினார். இதனிடையே ஆகஸ்ட் 19ஆம் தேதி லிம் மீதான ஊழல் வழக்கு மீண்டும் தொடங்கும் போது இவ்விவகாரத்தை அரசு தரப்பினர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று அவ்வழக்கின் தலைமை பிராசிக்யூட்டர் டத்தோ வான் ஷாருடின் வான் லாடின் குறிப்பிட்டார். பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்டம் தொடர்பாக டிஏபி கட்சியின் ஆலோசகருமான லிம் மீது பல லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அந்த வழக்கு விசாரணை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. தென் சீன கடல் விவகாரத்தில் அரசாங்கம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது. நாட்டின் இறையாண்மை, அரசுரிமைகள், தேசிய நலன்கள் போன்றவை தொடர்பான நடவடிக்கைகள் தீர ஆராயப்பட்டே மேற்கொள்ளப்படுகின்றன என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது ஹசான் நேற்று மக்களவையில் தெரிவித்தார். தென் சீன கடல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் சிக்கலானவை என்றும் உணர்ச்சிமயமானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவற்றை மிகுந்த கவனத்துடனும் விவேகத்துடனும் அணுக வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மக்களவைக்கு வழங்கிய எழுத்துப்பூர்வமான பதிலில் அவர் இதனை தெரிவித்தார். MH17 விமான பேரிடர், தென் சீன கடல் சர்ச்சை, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கான பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அண்மைய வருகை ஆகியவை குறித்து விவரிக்குமாறு பரிகாத்தான் நேஷனலின் பாகோ உறுப்பினர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் முன்னதாக வினவி இருந்தார். அதற்கு முகமது ஹசான் இவ்வாறு பதிலளித்தார். நேற்று காலை கிள்ளானில் உள்ள புலாவ் பெத்தாம் படகுத்துறை அருகே ஒரு பெண் மற்றும் அவரது 3 வயது மகளின் உடல்கள் மிதந்த நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7:30 மணியளவில் பொதுமக்கள் படகுத்துறைக்கு முன்னால் உடல்களை கண்டுபிடித்ததாக
கிள்ளான் தென்பகுதி காவல்துறை துணைத் தலைவர் கமால் அரீஃபின் அமான் ஷா தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இருவரின் ஆவணங்கள் அடங்கிய பை அந்த பகுதிக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். குலாவுக்கத்தாம் சுகாதார மருத்துவமனையின் காவல்துறையினரும் ஊழியர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த பெண்ணும் குழந்தையும் இறந்து விட்டதை உறுதிப்படுத்தினர். முதற்கட்ட பரிசோதனையில் உடல்களில் எந்தவித காயங்களும் காணப்படவில்லை என்றும் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கிள்ளான் தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர் கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட நடவடிக்கையில் திருமணமான தம்பதியர் உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதன் மூலம் கெடா காவல்துறையினர் கஞ்சா விநியோக கும்பலை முறியடித்துள்ளனர். மேலும் 24 லட்சம் மதிப்புள்ள 66.4 கிலோகிராம் போதைப் பொருட்களை மீட்டுள்ளனர். இந்நடவடிக்கையின் விளைவாக ஆரம்பத்தில் 24 முதல் 26 வயதுக்கு உட்பட்ட 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாக கெடா காவல்துறை தலைவர் அஜ்லி அபு ஷா தெரிவித்தார். 26 வயதுடைய முக்கிய சந்தேக நபர் உட்பட அனைவரும் மதியம் 1:30 மணிக்கு பலமுடா காவல் தலைமையகத்திற்கு அருகில் கைது செய்யப்பட்டனர். 5 சூட்கேஸ்களில் அடைக்கப்பட்டு ஒரு வாகனத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த மொத்தம் 64.6 கிலோகிராம் கஞ்சா பூக்கள் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் விளைவாக அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இரவு 8:30 மணிக்கு மற்றொரு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அங்கு சுமார் 1.8 கிலோகிராம் கஞ்சா பூக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த மாதத்திலிருந்து இந்த குழு செயல்பட்டு வருவதாக நம்பப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.